என்ன பண்ணினோம், வி டிசைடட் டு கோ டு திருப்பதி. சுபாஷ் மோகனசன் நம்ம நேராக காஞ்சிபுரம் போயிட்டு அம்பாவை தரிசனம் பண்ணிக்கலாம், பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கலாம், அப்படியே நம்ம திருப்பதி போகலாம் அப்படின்ட்டு போனோம். பை த டைம் வி வெண்ட் தேர், காமாட்சம்மன் இது அம்பாள் சன்னதி இப்போ க்ளோஸ் ஆகிடுது. சரி பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நேராக போனோம். நல்ல பெரியவா தரிசனம் ஆச்சு. தரிசனம் பண்ணோன்னு, ஓ அண்ணா இப்போ எழும்பூரில் கிடையாது, இங்கே வந்துட்டாலே, வந்து 2-3 வருஷம் மேலே ஆயிடுத்து, இங்கேனா இருக்க, நம்ம அண்ணாவையும் பார்த்துட்டு போகலாமே அப்படின்ட்டு சுபாஷ் என்ன சொன்னால், நாங்கள் எல்லாரும் அப்போ தான் அந்த பங்காரம்மன் காலனி அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு எழுத்தா மாதிரி கேட்டு அங்கே போனோம். ஹோமம் நடந்துட்டுருக்கு. மாமா இன்னொரு 2ஆம் கால பூஜை பண்ணிட்டு இருக்கா. பெரியவா தரிசனம் பண்ணிட்டோம். அன்னைக்கு அனுஷம் எதையச்சியா அன்னைக்கு அமைஞ்சுது. அப்போதான் தெரிஞ்சுது. அப்போல்லாம் முன்னாடி அனுஷம்னாலே யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு தான் அனுஷம்னு தெரிஞ்சுது. பிரதோஷமா மனசுனா, வாடா எல்லாம் ஆகாரம் பண்ணிட்டு போகலாம், சாப்பிட்டு போகலான்டா அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்டோம். என்ன திடீர்னு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டா, இல்லை நான் திருப்பதி கிளம்பியிருந்தோம், கிளம்பிட்டு அப்படியே இங்கேயும் பார்த்துட்டு போயிட்டு உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோன்னா, பெரியவா தரிசனம் பண்ணிட்டியா அப்படின்னா, பெரியவா தரிசனம் ஆயிடுத்துனா அப்படின்னோம். பண்ணிட்டியோன்னா, அவள் தாண்டா 1000 பாலாஜி, அவள் தாண்டா 1000 ஐயப்பன், அப்புறம் வேற என்னடா, அதே கண்ணால் ஆற்றுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டான். இந்த சொல்றவா சொன்னா மனசுல அப்படியே பதியும் சொல்றது, அவ அந்த ஒரு ஆக்ரோஷத்தோடையும் அந்த ஒரு மனப்பூர்வ இதுலையும், பெரியவாளை தரிசனம் பண்ணியாச்சுன்னா 33 கோடி தேவர்களை தரிசனம் பண்ணின ஒரு அனுபவம் கிடைச்சிரும். அதுக்கப்புறமா வேலை இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கேயோ அலைகின்றான் மாதிரி இங்கதான் தரிசனம் ஆயிடுத்த அப்படின்னா. ஸோ சரிண்ணா அப்படின்னு சுபாஷ் மாமா வந்து பிரதோஷ மாமா பேச்சுக்கு கட்டுப்பட்டவா. அப்படியே சரிண்ணா அப்படின்ட்டு வந்தோம். அந்த டிரைவர்கிட்ட சொன்னோம், காரை மெட்ராஸ்க்கு விடுப்பா அப்படின்னோம். ஏன் சார் திருப்பதி போகலையா அப்படின்னா, இல்லை நீங்கள் மெட்ராஸ்க்கு போகணும். அன்னைக்கு டேர்ன் பண்ணது தான் எங்கள் லைஃப்பில். ஸோ அதுக்கப்புறமா அவர் லைஃப் ஹேஸ் ஹியூ